அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் டுடே எபிசோட். கண்டிப்பா அந்த முரளிகிருஷ்ணாவை பத்தி எல்லாருமே தெரிஞ்சு ஆதாரத்தோட நிரூபிக்கணுன்றாங்க. எதுக்காக இந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காபி? ஆதாரத்தோட நிரூபிச்சலாம் சரியா? சும்மா அது இதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம், உன்னோட மனசை போட்டு நீயே வருத்திக்க வேண்டான்றாங்க. நீ ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுன்றாங்க. நீ எந்த தப்பு பண்ணலன்றது உறுதியா இருக்கு சரியா? அதனால நீயே எல்லா விஷயத்தையுமே போட்டு மைண்ட்ல வச்சு இந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்க ஃபீல் பண்ண வேண்டான்ட்டு சமாதானமா பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து முரளிகிருஷ்ணா கிட்ட இங்க பாருங்க இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் கொடுத்த லெட்டர் நீ என்கிட்ட கொடுத்தா எனக்கு ஞாபகம் இருக்காது என்னன்னு முரளிகிருஷ்ணன் மனசு நினைக்கிறாங்க. என்னன்றாங்க, உடனே எனக்கு ஞாபகம் இல்லையேன்றாங்க. அப்படியா அப்படின்றாங்க. இது என்னது அப்படின்றாங்க. டேய் என்னடா நடிக்கிற நீன்றாங்க, இதெல்லாம் நீங்க கொடுத்ததானே எனக்கு, என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க, நான் எப்ப போய் கொடுத்த இதெல்லாம்ன்றாங்க. சும்மா கிட்ட பேசாதீங்க அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ராகவ் வராங்க. அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்ககிட்ட என்ன பிடிச்சி வா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. ராகவ் அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறத பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வருதுடா, அவன் என்னுடைய பொண்டாட்டிடா அப்படின்ற மாதிரி எல்லாம் முரளிகிருஷ்ணா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சுந்தரி வராங்க. என்னாச்சு, இது மாதிரி தான் நடந்துச்சுன்றதை சொல்றாங்க. அவன் பொண்டாட்டியை அவன் கூட்டிட்டு போறான், கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தாலும் சரியாகுன்னு சொல்றாங்க. எங்க சரியாகுது, என் கண்ணு முன்னாடி அப்படி கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான். சரி எல்லாம் சரியாகிடும், நீ ஃபீல் பண்ண வேண்டாம் முரளிகிருஷ்ணான்ட்டு சமாதானமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இங்க பார், நீ இட குடும்பம் ஏதாச்சும் பண்ணி வச்சுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இஷ்யூஸ் நடந்துடும், அதனால கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு சுந்தரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா முரளிகிருஷ்ணா ரொம்ப கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ராகமாபி வந்து ரூம்ல வந்து மாறி மாறி சண்டை போட்டு அதுக்கப்புறம் மனசார சாரி கேட்கறாங்க. இங்க பாரு அப்படி அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம், அப்புறம் அவன் வந்து அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பிளானோ அது பண்ணுவான், அதனால கொஞ்சம் நம்ம பொறுமையா இருந்து எல்லாம் சுதாரணமா பண்றது தான் நல்லதா இருக்கும்ன்றாங்க. அப்புறம் நம்ம வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவனோட உண்மை மட்டும் அதிலேக்காக நான் நிரூபிச்சே ஆகணும்னாக, அவனுக்கு 10 அடி இல்லை ஒரு 500 அடி இல்லை 1000 அடி அது மாதிரி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி பேசுறாங்க. சரி கும்முன்னு கும்மிடலாம் விடு அப்படின்றாங்க. அப்புறம் முரளிகிருஷ்ணா மாட்டு வைக்கிறதுக்காக அபி, ராகவ், ஆகாஷ், அனு இவங்களும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அனு ஒரு சூப்பர் பிளான் சொல்றாங்க. அந்த பிளானை பார்த்து சிரிக்கிறாங்க. அக்கா சொன்னதும் சரிதானே இருக்கு, அனு சொன்ன மாதிரி இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க. டி ராகவ், இவங்க ஏதாச்சும் இது பண்ணுறதுல நீ ஒரு நல்ல ஐடியா சொல்லு, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, என்ன ஐடியான்றாங்க. என்ன ஐடியானா, இது மாதிரி ஒரு பொண்ணு வர வச்சு அந்த பொண்ணு வந்து இந்த முருகேசனை வாழ்க்கைக்கு எடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ண வச்சு அக்கா நம்பிடுவான்றாங்க. டி சூப்பராக வேற லெவலு. சரி இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, செம போல்டான பொண்ணு, அந்த பொண்ணை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பூஜை நல்லா சாமி கும்பிட்டு இருப்பாங்க. திருநீர் வைக்கும் போது அபியோட கண்ணில் அதை விழுந்துடுது. ராக ஊதி விடவும் முரளிகிருஷ்ணா கோவமா இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வேலை எடுக்கிறாங்க. என்ன இது, அதுவா வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் இந்த வேலை குத்திக்கிட்டா சரியா போகும், அதனால மாமாவுடைய அந்த மெமரி லாஸ் எல்லாம் மறுபடியும் வரணுன்றதுக்காக இந்த வேண்டி தந்துறாங்க. அப்படியே சரி ஓகேடி, அவர் வலி தாங்க மாட்டார், அதெல்லாம் ஒன்னும் இல்லக்கான்னு குத்த போவாங்க. ஒன்னே வந்து பாட்டி ஆமா குத்துட்டோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆகாஷ் மாமா நக்க நீட்டுன்னு குத்த போவோம். ஒன்னே நிறுத்துடா, நம்ம நல்ல நாளை பார்த்து கோவில குத்திக்கலான்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.